Hey, hi friends. So welcome to Intraday Trading Tamil. And இது வரைக்கும் அரசு அனாலிசிஸ் பார்க்கல ஒரு ரிசர்ச் தெரியல எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல லைவாகவே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம போய் நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் யாராச்சும் டிமேட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஒரு டிமேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது டுமாரோஸ் அனாலிசிஸ். ஸோ கைஸ் இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 1 day டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சேனல் பட்டன் பிரேக் ஆகி கீழே வந்தது மாற்றியாச்சு. கீழே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் வந்துட்டு நமக்கு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு இன்சைடர் கேண்டில். ஸோ இன்சைடர் கேண்டில்னா என்னன்னா நமக்கு இந்த கேண்டிலோட இதுக்குள்ள கேண்டில் வந்துட்டு சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு மதர் கேண்டில் சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்துட்டு இந்த கேண்டில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஷார்ட் அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அண்ட் இன் கேஸ் லைக் நமக்கு இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அண்ட் as well as லைக் நமக்கு இந்த லெவலும் பிரேக் ஆகணும் அண்ட் இந்த லெவலும் பிரேக் ஆகணும். ஸோ பிரேக் ஆகும்போது you can expect up to this level. So இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 1 day டைம் ஃப்ரேம். ஸோ கைஸ் இது வந்து பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இந்த இடத்துல வந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். as well as லைக் நமக்கு இந்த லெவல்ஸ் வந்துட்டு பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இன்கேஸ் லைக் நமக்கு டவுன் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் நமக்கு வந்துட்டு அதே மாதிரி இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். சின்ஸ் இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய லெவல், லைக் 400 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அவ்வளோ பெருசாக வைக்க வேண்டாம். சின்ன சின்னதாக லைக் ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மூலமாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அப் சைடுக்கு வந்து நம்மளுக்கு பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு as well as ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம டார்கெட்டை பண்ணலாம். அதுக்கும் மேலே போச்சுன்னா நம்ம இந்த லெவல்ஸ்லாம் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ கைஸ் இது வந்துட்டு நிஃப்டியோட 1 day டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு வந்துட்டு ஒரு இன்சைடர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. வந்துட்டு நல்லா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அது பிரேக் ஆகிட்டு நமக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு இன்சைடர் கேண்டில். ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். as well as லைக் நமக்கு இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கணும். ஸோ கைஸ் வந்து நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த லெவல் கிட்ட போச்சுன்னா நல்ல ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதே நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம இந்த லெவல் வந்துட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணதும் இந்த லெவலில் வந்துட்டு நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த லெவலில் ஒரு டார்கெட் ஆகிடும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு டச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஏதர் இட் குட் பி ரிவர்சல் ஆர் லைக் அ பிரேக் டவுன் பிளஸ் ரீடெஸ்ட். ஸோ இது ரெண்டு தான் நமக்கு வந்துட்டு சான்ஸ். நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம அதை வச்சு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ண லெவல்ஸ்லேருந்து இந்த லெவல்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஹேமர் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் கிடைச்சிருக்கு, கீழே வந்திருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஹேமர் கிடைச்சிருக்கு, ஸோ கீழே வந்திருக்கு. அந்த மாதிரி தான் லைக் நம்ம வந்துட்டு இந்த லெவல்ஸில் ட்ரேட் பண்ணோம். சும்மா அந்த லெவலில் டச் பண்ணிடுச்சு அப்படின்றதுக்காக என்ட்ரி எடுக்கக்கூடாது. அந்த லெவலில் நமக்கு வந்து நல்ல ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ கைஸ் நம்ம இன்ட்ராடே ஸ்டாப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபோர்ஜ். ஸோ நம்ம பார்டர் ஃபோர்ஜில் நமக்கு வந்துட்டு ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் கேன் பிரேக் எய்தர் சைட். இந்த சைட்னாலும் நமக்கு பிரேக் பண்ணலாம். ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லைக் நமக்கு ஒரு பிரேக் அவுட் ஹேப்பன் ஆகி ஒரு ரீடெஸ்ட் ஹேப்பன் போனோம் நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் நமக்கு வந்து 200 EMA ஆல்மோஸ்ட் லைக் இந்த லெவல் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு எப்பயுமே 200 EMA தான். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு மேலே இருக்க லெவலுக்கு போகணும். அண்ட் நமக்கு அட்லீஸ்ட் நம்ம இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அப்சைடுக்கு பார்க்கணும். ஓகேவா. நமக்கு இந்த ட்ரையாங்கிள் பிரேக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அப்சைட் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ ட்ரையாங்கிள் பிரேக் ஆகணும் as well as நமக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆகணும். அப்போ நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். லைக் இந்த 200 EMA வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். டவுன் சைடில் நமக்கு அதே தான். இன்கேஸ் லைக் பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மூலமாக டார்கெட்டை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி. இந்த இடத்துல ஐஆர்சிடிசி நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நமக்கு
இந்த இடத்துல வந்து எய்தர் அப் சைடில் பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு அப் சைடில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 200 EMA வரைக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இந்தியா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் இருக்கு அண்ட் நமக்கு அதுக்கு மேலேயே வந்து ஒரு 200 EMA ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த 200 EMA சேர்த்து நமக்கு பிரேக் பண்ணணும். பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் ஆப் பண்ணாச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம இதில் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அண்ட் டவுன் சைடில் அதே தான் நமக்கு பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணுங்க. பண்ணிட்டு நம்ம இதில் வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. லைக் ஐ ஹோப் இந்த வீடியோலாம் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. See you on the next video guys. Have a great trading.